என்னாலே நம்ப முடியல. கிரிஸ்பி பன்னீர் ஃப்ரைட் ஸ்டிப்ஸ் இந்த அளவுக்கு வெளியில கிரிஸ்பியாவும், உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். பன்னீர் ஒரு 1/2 kg எடுத்திருக்கோம். அதை நல்லா 4 ஸ்லைஸாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, தென் நம்ம சால்ட், மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணி, மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது எல்லாத்தையும் அப்படியே பன்னீரில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்துகிட்டு அந்த மேரினேட் செட் ஆனது அப்புறம் எடுத்துகிட்டு, தென் கொஞ்சமாக ஒரு 100 ml ஆஃப் மைதா, 100 ml ஆஃப் கார்ன்ஃப்ளவர் பவுடர், மிளகாத்தூள், தனியாத்தூள், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்படியே கொஞ்சமாக ஒரு 10 ரூபா ரஸ் பேக்கெட் எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி அதையும் அது கூட நல்லா மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா தூள் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு 2 eggs எடுத்து 2 eggs நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பன்னீர் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி, திரும்பியும் செகண்ட் கோட்டிங்க்காக வாட்டரில் டிப் பண்ணி திரும்பியும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு, அப்படியே எக்கில் போட்டு எக்லேயும் இது பண்ணி அப்படியே கார்ன்ஃப்ளேக்ஸில் ஆட் பண்ணி ஃபைனல் இதுக்காக அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே எடுத்துகிட்டு பேன் வச்சுட்டு, பேனில் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரைட் ஸ்டிப்ஸ் ரெடி. நானே எதிர்பார்க்கல, ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். இந்தளவுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள செம சாஃப்டாகவும் இருக்குன்ட்டு நானே எதிர்பார்க்கல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.